உங்களை பெற்றெடுத்த தாயினுடைய பெயர் என்னங்க? தந்தையார். நீர்வளம், நிலவளம், ஜலவளம் பொருந்திய நீர்த்தாந்த பூமி எங்கள் தாய் திருநாடு மதுராபுரி நகரம். அந்த வன மதுரை என்று சொல்லக்கூடிய சாதுராஜ்யத்தில் வளர்ந்து வந்த அருமையிலும் பெருமையிலும் இருந்த செட்டியாருடைய வம்சத்திலே பிறந்த என் தந்தையாரும் ராமலிங்க செட்டியார். ராமலிங்க செட்டியார். சரிங்க. என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாடி அங்கத்திலே சுமந்து பெற்றாலே என் அருமை தாய். என் தாயாருடைய பெயரோ இன்ப குணம் படைத்த இந்திராணி எனது தாய். இந்திராணி உங்களுடைய தாயினுடைய பெயர். ஆமா. சரியம்மா. இந்திராணிக்கு ராமலிங்க செட்டியாருக்கு நீங்க மொத்தம் எத்தனை பேரம்மா பிறந்தீங்க? அம்மா, இந்திராணி என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் சரியம்மா, செட்டியாருடைய பரமையிலே பிறந்த ராமலிங்க செட்டியாருக்கும் சரியம்மா, சந்திரன் சூரியனை போல ஒரு ஆண் குழந்தை ஒன்று, ஒரு பெண் குழந்தை ஒன்று. சரியம்மா. 2 பிள்ளைகள் நாங்கள் பிறந்தோம். ஆமாமா, 2 பிள்ளைகள் என்று சொன்னீங்க. உங்களுடைய பெயரை சொன்னீங்க. ஆமா, உங்களோட இன்னொருத்தர் பிறந்தாருன்னு சொன்னீங்களே, அவருடைய பெயர் என்னங்கம்மா? அம்மா, இந்த நல்லதங்கால் ஆகிய என்னோடு பிறந்த என் அன்புக்குரிய நாட்டுக்கும் நகரத்திற்கும் சொத்துக்கும் சுகத்திற்கும் மேன்மை நாடு என்று சொல்லப்பட்ட பெருமையிலே மிகுந்த மதுராபுரி என்று சொல்லக்கூடிய சாம்ராஜ்யத்திற்கு அரசனாக இருந்து ஆட்சி பரிபாலனம் செய்து வர வேண்டும் என்று சொல்லி பெருமையோடு பெற்றாரு என் தாய் தந்தை. என் அருமைக்குரிய அண்ணன். அவர் யார் தெரியுமா? யாரம்மா? அடி அம்மா, எத்தனையோ பேர்களுக்கு அண்ணன் கிடைத்திருக்கலாம். ஆனால் எனக்கு கிடைத்த ஒரு அண்ணாரை போல் மற்றவர் யாருக்குமே கிடைத்திருக்க முடியாது. அப்பா, அப்படியேப்பட்ட ஒரு அண்ணாருங்களா? ஆமா, அப்படியேப்பட்ட எங்க அண்ணனை பற்றி இப்பொழுது நினைத்தாலும் சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி பொழிந்தால் எவ்வளவு ஒரு சுவை. எப்படி இருக்கும்? அப்படி இனிப்பா இருக்குங்க. அது போல அப்படி என் உள்ளம் மிகுந்த என் அண்ணன் ஒருவர் பிறந்தாரே. ஆமாமா. என் அண்ணன் யாருன்னு கேட்கிறாயா? ஆமாமா, உங்க கூட பிறந்தாருன்னு சொன்னீங்க. உங்க பாசத்துக்கு நேசத்துக்கு உரியவர்னு சொல்றீங்க. அப்படியேப்பட்ட அண்ணாருடைய பெயர் என்னம்மா? ஆமா, பிறந்தவர், சரியம்மா, சேர்ந்து பால் உண்ணவர், என்
கூட பிறந்தவர். ஓஹோ. என் ஊட்டுப்பால் உண்ணவர். சரிம்மா. ஒருத்திக்கு ஒரு மகனாய் உலகாலும் வீரனாக பிறந்து நல்ல குணம் படைத்த என் அண்ணாருடைய பெயரோ நல்ல தம்பி. நல்ல தம்பி உங்களுடைய அண்ணாருடைய பெயர் அம்மா. அருமையான ஒரு பெயர் அம்மா. அப்படி நல்ல தம்பி என்ற பெயர் பெற்று சரி அம்மா இந்த மதுராபுரி என்று சொல்லக்கூடிய சாம்ராஜ்யத்தில் சீரும் சிறப்போடு செழிப்போடு வளர்ந்து வரும் தருவாயிலே அம்மா என் தாய் தந்தை கண்ணுள்ள போதே கண் காட்சியை காண வேண்டும் என்று சொல்லி என் தந்தையாகப்பட்ட தாயும் தந்தையும் இருவர்களும் பார்த்து நமது மகனாகிய நல்ல தம்பிக்கு நாம் உயிரோடு இருக்கும் போதே கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கள்ளமறியாது கவனம் புரியாத வெள்ளை உள்ளம் படைத்த என் தாயும் என் தந்தையும் தன் மகனை அழைத்து மகனே எங்களுக்கும் வயதாகி கொடை போகிறது, அதனால் நாங்கள் உயிரோடு இருக்கும் போதே உனக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனை அழைத்து கேட்க உங்கள் விருப்பத்திற்கு இணங்க நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் அப்படி என்று சொல்லி சரி என்று சம்மதித்து முந்தன தேசத்தை ஆண்டு வருகின்ற குணமகராஜ் என்று சொல்லக்கூடியவருடைய மகளாகிய அலங்காரி என்று சொல்லக்கூடியவளை பிறந்த வீட்டை விட்டு அங்கிருந்து கல்யாணம் செய்து கொண்டு அரண்மனைக்கு வந்தார். அலங்காரி. ஆமா உங்களுடைய சரிங்க. என் அண்ணியாளுடைய பெயர் அலங்காரி. சரிம்மா. என் அண்ணன் தேவியாளுடைய பெயர் அலங்காரி. அந்த அலங்காரி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பிறந்த வீட்டை விட்டு புகுந்து வீடு வந்தார். அம்மா அப்படி புகுந்து வீடு வந்த நேரம் என்னமோ என் அண்ணியாளாகி கால் அடித்து வைத்த நேரம் என்னமோ வந்து 10 நாட்கள் கூட ஆகவில்லை. திடீரென்று என் தாயும் என் தந்தையும் அகால மரணம் அடைந்தார். தாய் தந்தையார் இருவரும் மறைந்து விட்டார்களா? கண்ணம்மா என் தாயும் என் தந்தையும் மரணம் அடையும் போது என் அண்ணனை அழைத்து கண்ணே உனக்கு திருமணம் செய்து வைத்து என் கண்ணுள்ள போதே கண் காட்சியை காண வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டு உனக்கு திருமணம் செய்து வைத்தோம். இப்பொழுது என்னமோ தெரியவில்லை, எங்கள் மனமும் எங்கள் உடலும் சரிந்து கொண்டு போகிறது, எங்களால் முடியவில்லை. அப்படி ஒரு வேளை உன்னோடு பிறந்த தங்கை இருக்கிறாளே அந்த சித்தான கட்ட தெரியாத சின்ன சிறு குழந்தை என் அண்ணன் கல்யாணம் செய்யும் போது எனக்கு எத்தனை வயசு? எனக்கு 5 வயது. ஆமா எங்க அண்ணனை கல்யாணம் செய்யும் போது எனக்கு 5 வயது. அப்போ என் தாயும் என் தந்தையும் உயிர் போகும் தருவாயை என் அண்ணனை அழைத்து நல்ல தம்பி உனக்கு நான் திருமணம் செய்து வைத்தேன், நாங்கள் இன்னும் சில காலம் கழித்து மகளுக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் என்று எத்தனையோ ஆசைப்பட்டோம். நாங்க நினைச்சபடி நடக்காது போல இருக்கு. அப்படி ஒரு வேளை திடீரென்று நாங்கள் அகால மரணம் அடைந்து விட்டால் ஒரு பாவம் அறியாது நமது குழந்தை ஆகிய நல்ல தங்காளை பார்ப்பவர் ஆச்சரியப்படும் அளவுக்கு நமது மகளை நீதான் திருமணம் செய்து வைத்து பெருமையோடு அவளை வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பொறுப்பினை எங்க அண்ணாரிடத்தில் ஒப்படைத்து விட்டு என் தாயும் தந்தையும் அப்பொழுதே திடீரென்று அகால மரணம் அடைந்தார். அப்படி மரணம் அடைந்த பிறகு சில காலம் கழித்தது. அம்மா என்னுடைய அண்ணாராகிய நல்ல மகராஜன் நமது மகள் தங்கை ஆகிய நல்ல தங்காளை அறியாத பருவத்திலே நாம் எப்படியாவது கல்யாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சின்னம் சிறு வயதுல என்ன செய்தார் தெரியுமா?
கல்யாணம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா அம்மா என்னுடைய அண்ணியாளை கல்யாணம் செய்து வந்து 10 நாள் கழித்து உடனடியாக எனக்கும் திருமணத்தை செய்து வைத்தார். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகும் போது சித்தாட கட்ட தெரியாத சின்னம் சிறு குழந்தை, பாலாட கட்ட தெரியாத பச்சிலம் குழந்தை, பால் மனம் மாறாத அறியாத பருவத்தில் 52 அறியாத பருவத்தில் செய்து வைத்தால் கல்யாணத்தை. அம்மா உங்களுக்கு சொன்ன மாதிரி 5 வயதில் திருமணம் செய்து இருந்தாலும் உங்களை அள்ளி செல்லமாக மனம் முடித்த உங்களுடைய கணவருடைய பெயர் என்னம்மா? அம்மா எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர் அம்மா? அப்படி என்னை மனம் முடித்தார் என் புருஷன். ஆமாங்க. அவர் யார் என்று கேட்க ஆசைப்படுகிறாயா? ஆமாம் அம்மா. எப்படி புருஷன் பேர் கொண்டாடி சொல்லலாமா? புருஷன் பேரு சொல்லாம அப்புறம் எப்படியா எனக்கு தெரிஞ்சுக்கிறது? புருஷனுடைய பெயர் சொன்னா புருஷனுக்கு சத்து குறையும். சத்து குறையுமா? பின்ன அப்ப லைன் டேட் சிறப்பு குடிக்க சொல்லுங்க, நல்லா இருக்கும். எது லைன் டேட் சிறப்பு? அது சாப்பிட்டா உடம்பு தெம்பு கிடைக்குங்க. ஐயோ, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பாரா சபையிலே 10 விரல் தொட்டு தாடி கட்டிய கணவனுடைய பெயரை ஒரு மனைவி சொன்னால் அந்த மனைவி அடுத்த ஜன்மத்தில் நாயிலும் கேடா பிறக்கணும். அப்ப என் பொண்டாட்டி அப்படிதான் பிறப்பாளா? என்ன என்ன எனி டைம் வாடா போடான்னு கூப்பிடுற, ஒரு நாள் கூட மாமானு கூப்பிடுறது இல்லையா? கடவுளே, அது அப்படி கூப்பிட்டா கூட பரவாயில்ல, கட்டி திட்டி புண்டவாயான கேக்குறா. புருஷன் அப்படியெல்லாம் கூப்பிடுறாங்க. அதனாலதான் என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு பெட்டிக்காரன் பொண்டாட்டி கூட மேல ஒரு ஆசை போட்டு. ஐயோ, அக்கா இல்லாவது அது நைட்டுக்கு மட்டும் தான் அக்கா, பகலால தேவையில்லையா? அம்மா அப்படி ஆசையோடு அன்போடு என்னை மனம் செய்தாரு என் புருஷன் யார் என்று கேட்க நீ ஆசைப்படுறியே. என் மகன் புருஷனுடைய பெயரை நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா நீ அதை புரிஞ்சுக்கணும். ஆமா, எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. என்ன? இப்படியாப்பட்ட ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கிறது ஒரு ஏக்கமா இருக்குது. ஆமா, உங்களை மாலையிட்டது யாராயா அப்படின்னு கேட்க ஆசைப்படுறேன். மாலையிட்டது யாரு, வேலை விட்டது யாரு? அதுக்கு ஒருத்தர் இதுக்கு ஒருத்தரா செய்வாங்க. மாலையிட்டது யாரா, வேலை விட்டது நீங்க. மாலையிட்டு வேற வச்ச மன்னவர் யாரு? வேறு வச்சவரு வேறு வச்சவரு வேற வீட்டுக்கு கூட்டி போயிருப்பாங்கல்ல. ஆமா ஆமா. அடியே, ஆமாமா. என் கணவனுடைய பெயரை சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சொல்லுகிற அர்த்தத்திலேயே என் புருஷனுடைய பெயரை கண்டுபிடிச்சியா? அப்படிங்களா? சரி அம்மா. சரி, நீ உன்னுடைய கர்மத்தை போக்க நீ எங்க போவ? கோட்டர் கடைக்கு போவாங்க. அப்பதாம்மா எனக்கு என் கரும்பெல்லாம் தொலைஞ்சு நதானம் இல்லாம கிடப்பேன். அப்படி இல்ல, இன்னைக்கும் நாளைக்கும் நாம் செய்யக்கூடிய பாவ வினைகளை தீர்க்க, நாம் செய்யக்கூடிய பாவத்தை போக்க நாம் எங்க போவோம்? சுடுகாட்டுக்கு போவோமா? கடைசியில எல்லாமே அதுலயே செத்தவங்க எல்லாம் கொண்டு போய் அங்கெல்லாம் கரைப்பாங்கல்ல. ஆட காசி, காசிக்கு போவோம். ஆமா, அந்த காசி நாட்டை ஆண்டு வருகின்ற என்னை மணந்த என் புருஷன் அவர்தான். ஆமா, உங்களை புழுலூட்ட மன்னவருடைய உங்க புகழோடு வைத்திருந்த மன்னவருடைய பெயர் என்னம்மா? நான் தான் சொல்றேனே. ஆமா, கர்மத்தை தீர்க்க காசி யாத்திரை போறோம். ஆமா, அந்த காசியிலே விளங்கக்கூடிய என் புருஷனுடைய பெயர் அவர்தான். காசியில் இருக்கிற அவருன்னா இவரு மேசக்காரர் தானே, அவருதான் அடிக்கடிக்கு அங்க போறாரு. கடவுளே, அந்த பேத்த ஒரு இடத்துல காசின்னு சொன்னார்ல. ஆமா ஆமா. அரசனுக்கு இன்னொரு பேர் என்னது? மன்னன். இன்னொன்னு ராஜா. ரெண்டையும் சேர்த்து காசிரா. காசி ராஜா. இப்படியாப்பட்ட பொம்பளை எங்கயா பார்க்க முடியுது? ஆமா, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பாரா சபையிலே 10 விரல் தொட்டு எனக்கு நீ என்றும் உனக்கு நான் என்றும் அறியாத பருவத்தில் பால் மனம் மாறாத பச்சிலம் குழந்தையில அப்பொழுதே என் கையில ஓடிப்பாடி உல்லாசமாக விளையாடி கொண்டிருந்த என்னை அழைத்து வந்து 10 பீதாம்பரம் கொப்பரையிலே வெந்நீர் வைத்து உச்ச தலையிலே இருந்து உள்ளங்கால் வரை குளிப்பாட்டி 10 பீதாம்பரம் ஆடை ஆபாரணம் அலங்காரம் எல்லாம் எனக்கு செய்து வைத்து என் கையிலே விளையாட்டுத்தனமாக ஒரு மாங்கலியை கையில் கொடுத்து அழகான சூழப்பட்டிருக்கூடிய மணவரையினை அமர வைத்து சித்தாட கட்ட தெரியாத சின்னம் சிறு குழந்தை பருவமாக இருக்கும் போது என் கழுத்திலே அப்பொழுதே மாலையிட்டார் அந்த மன்னன். சரி அம்மா, இந்த 5 அறியாத பருவத்துல உங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இப்பொழுது அண்ணன். ஆமா, சரி அம்மா. தாயில்லாத பிள்ளை என்று நம்முடைய மகள் தங்கையாளை யாரும் குறை சொல்ல கூடாது. தாய் தந்தை
செய்தால் ஆமாம் நமது மகளுக்கு எந்த விதமான குறை வராது அப்படின்னு சொல்லி யாருமே நம்ம தங்கையாளை குறை சொல்ல கூடாது என்பதற்காக எட்டுக்கண் விட்டெறிய பார்ப்போரெல்லாம் பரவசம் அடைய ஆச்சரியப்படும் அளவுக்கு யாரும் செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு ஆசையோடு கல்யாணத்தை செய்து வைத்தார் அண்ணனாகிய நல்ல தமிழ் மகாராஜன். அப்படி கல்யாணம் செய்து வைத்திருந்தாலும் உங்களுக்கு பெயர் சொல்ல எத்தனை குழந்தை பிறந்ததம்மா? அம்மா அம்மா என்னை திருமணம் செய்து நான் பிறந்த வீட்டை விட்டு நான் புகுந்த வீடு போனேன். அப்படி நான் புகுந்த வீடு போகும்போது என் அண்ணன் எனக்கு என்னென்ன சீதனத்தை அனுப்பி வைத்தார் தெரியுமா? சொன்னதாமா தெரியும். அம்மா ஏறி கல்யாணம் செய்து நான் முன்னே செல்ல எனக்கு பின்னாடி எங்க அண்ணன் 7 வண்டி சீதனத்தை அனுப்பி வைத்தார்.
கொடுத்தார். அப்பா எத்தனை? 7 வண்டி சீதனம். ஆமா. சரி அம்மா. அம்மா பட்டி நிறைஞ்சிருக்கும் பால்மாடு சீதனங்கள், குட்டி நிறைஞ்சிருக்கும் குறும்பையான சீதனங்கள், உக்காந்து மோர்கடைய முக்காலி பொன்னாலே, சாஞ்சி மோர்கடைய சாந்தாளி பொன்னாலே, பிடித்து மோர்கடைய பிடிக்கயிறு பொன்னாலே. அம்மாமணி தனியுமா? ஆமா, எல்லாம் பொன்னாலேயே போட்டிருக்காருங்க. இத்தனை 7 வண்டி சீதனத்தை என்னோடு அனுப்பி வைத்தார் என் அண்ணன். கணவன் போகும் பாதை கல்லானாலும் உள்ளானாலும், நல்லதா இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், கணவனோடு ஒன்று சேர்ந்து நகையும் சதையும் போல மண்ணையும் தேங்காயை போல இதை பிரியாமல் படிக்க பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமை சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த தாயில்லாத பிள்ளையாக என்னை அழைத்து எங்க அண்ணன் எனக்கு புத்திமதிகளை சொல்லி நான் பிறந்த வீட்டை விட்டு நான் புகுந்த வீடு சென்று 7 பிள்ளைகளை பெற்று அம்மா 7 பிள்ளைகளை பெற்றேனே. நான் எத்தனை வருஷ காலம் இருந்தேன் தெரியுமா? எத்தனை வருஷ காலம் அம்மா? 1 வருஷமா 2 வருஷமா சித்தாட கட்ட தெரியாத சின்னம் சிறு குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது பிறந்த வீட்டை விட்டு நான் புகுந்த வீடு சென்று 40 வருஷ காலங்கள் ஆகிறது. 40 வருஷமாகி விட்டதுங்களா? ஆமா. இந்த 40 வருஷ காலங்களாக என் அண்ணனுடைய அரண்மனைக்கு நான் போனதே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏனம்மா? அண்ணனையும் மறந்தேன், என் அன்னையாளாகிய அலங்காரியை மறந்தேன், என் தாய் தந்தையை மறந்தேன். ஏன்? ஏமா? என்னை ஆசையோடு அன்போடு என்னை திருமணம் செய்தாரு என் அன்பு புருஷன். எனக்கு எந்த விதமான ஒரு குறை இல்லாமல் படிக்க சீரும் சிறப்போடு செல்வாக்கோடு தாய் தந்தையினுடைய பாசமும் தெரியாமல், அண்ணனுடைய பாசத்தையும் தெரியாமல், அண்ணியாருடைய பாசத்தையும் அறியாமல் எந்த ஒரு குறை இல்லாமல் படிக்க இந்த காசியமா நகரத்தில் என்னை பெருமையோடு வைத்திருந்து பெருமையோடு வாழ்ந்து 7 பிள்ளைகளை பெற்று மக்களை பெற்ற மகராசி என்ற பட்ட பெயரை பெற்றெடுத்த நல்லதங்க. அப்பா அப்படியெல்லாம் நான் என்னம்மா பெருமை அடைந்தேன். ஏனம்மா? இப்பொழுது நினைத்தாலே என் உள்ளமானது கல்லடி பட்ட கண்ணாடி போல் என் மனமே கலங்கி தவிக்கிறதே கண்ணம்மா. இப்படி சீரும் செல்வாக்குமாக இருக்கக்கூடிய நீங்க இப்படி அழுது புலம்புறீங்களே, என்னம்மா காரணம்? அம்மா 40 வருஷ காலங்களாக எந்த ஒரு குறை இல்லாமல் இந்த காசியமா நகரத்திலே காசி மன்னனுக்கும் நல்லதங்காலுக்கும் இணை ஆகுமா என்று சொல்லி நல்ல பெயரும் புகழும் அடைந்து வந்த எங்களுக்கு ஒரு தீராத ஒரு கொடுமை எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறதே. அப்படி தீராத கொடுமை அது என்னம்மா? 12